அன்பான காபோதர சாதாரணதர பரீட்சை மாணவர்களுக்கு நான் பிரேமகுமார், விஞ்ஞான பாட ஆசிரியர். உங்களுக்கு காபோதர சாதாரணதரத்தில் உயிரியல் பகுதியில் சமிபாட்டு தொகுதி என்ற ஒரு பாடத்தை இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். சமிபாட்டு தொகுதி என்ற பாடத்தை நாங்கள் படிக்க முதல்ல இந்த சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சமிபாடு என்றால் என்ன அப்படி என்ற ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு. சமிபாடு என்றால் என்ன? அப்போ சமிபாடு என்றால் என்னன்னா என்ன சமிபாடடைய வேணும்? உணவு சமிபாடடைய வேணும். சமிபாடு என்று சொன்னால் உணவு சமிபாடடைய வேணும். அப்போ உணவு என்றால் என்ன அப்படி ஒரு தேவைக்கு வருவோம். சரியா? அப்போ நாங்கள் உணவு என்றால் என்ன என்ற தேவைக்கு வர்றதுக்காக நாங்கள் இங்கே உணவுகள் தொடர்பாக பார்ப்போம். உணவுகள் எவ்வாறு காணப்படுகின்றன, அந்த உணவுகள் எவ்வாறு எங்களோட சமிபாட்டு தொகுதியில் பங்களிப்பு செய்தன்றதை பற்றி பார்ப்போம். உணவுகள் என்று சொல்கிற பகுதிகளை நாங்கள் சமிபாட்டுக்கு கருதைக்கல. சமிபாட்டில் உதாரணமாக நாங்கள் மாப்பொருள் என்ற ஒரு உணவை எடுப்போம். மாப்பொருள் என்ற ஒரு உணவை எடுப்போம். இந்த மாப்பொருள் என்ற உணவு எதில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கண்டா, அதாவது முதலாவது மாப்பொருள் என்ற உணவு எதில் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோம்டா, அது ஒரு தாவரத்தினுடைய கிழங்காக இருக்கலாம், அதில் ஒரு தானியமாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு தானியம், நெல் என்ற ஒரு தானியம், ரைட்? இந்த நெல் என்ற ஒரு தானியமாக இத உணவு இருக்கலாம், ரைட்? அப்போ இதில் நாங்கள் ஒரு நெல் அப்படி என்ற ஒரு இதில் எடுக்கிறோம். நெல் ஒரு மாப்பொருளான உணவு தான் நெல். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் நெல்லில் மாப்பொருள் உண்டு என்று சொன்ன வேண்டாம். உதாரணமாக இந்த மாப்பொருள் எவ்வாறு வந்தது அப்படின்னு பார்ப்போம். இந்த நெல்லில் நெல்மணியில் மாப்பொருள் எவ்வாறு வந்ததுன்னு பார்ப்போம். நெல்மணி இது. இந்த நெல்மணியில் மாப்பொருள் எவ்வாறு வந்தது அப்படி பார்த்த வேண்டாம். எங்களுக்கு சொல்கிறார் சூரிய சக்தியிலிருந்து இந்த மாப்பொருள் உருவாக்கப்பட்டது. சூரிய சக்தியிலிருந்து இந்த நெல்மணியில் மாப்பொருள் உருவாக்கப்பட்டது. சூரிய சக்தி இங்கே என்ன செய்யுதுண்டா, சூரிய சக்தி இங்கே ரசாயன சக்தியாக மாற்றப்படுது. அப்போ உணவில் என்ன சக்தி இருக்குமெண்டா, ரசாயன சக்தி இருக்கும். அப்போ உணவில் காணப்படுகிற சக்தி ரசாயன சக்தி. இப்போ சூரிய சக்தி எங்களுக்கு ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாற்றப்பட்ட உணவு தான் சாதாரணமான நாங்கள் நெல் என்று சொல்லுவோம், ரைட்? அப்போ ஒரு நெல்லில் காணப்படுற சக்தி ரசாயன சக்தி. சரி, ஆனால் நாங்கள் இப்போ எடுக்க வந்த விஷயம் என்னென்னா, நாங்கள் சொல்ல வந்த விஷயம் ரசாயன சக்தியில் மாப்பொருள் என்ற ஒன்று இருக்குது. ரசாயன சக்தியில் நாங்கள் மாப்பொருள் என்றது இருக்குது. இங்கே மாப்பொருள் இருக்குது. ரசாயன சக்தி காணப்படுறது மாப்பொருள். இப்போ ஒரு ஆள் கேட்குறார், ஒளித்தொகுப்பின் போது என்ன உருவானது? அப்போதான் ஒரு ஆள் சொல்கிறார் ஒளித்தொகுப்பில் உருவானது குளுக்கோஸ். ஒளித்தொகுப்பில் உருவான பொருள் குளுக்கோஸ். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே மாப்பொருள் இருக்குது நெல்லில்னு சொல்கிறீங்களே, குளுக்கோஸில் இருந்து மாப்பொருள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒளித்தொகுப்பின் போது உருவானது குளுக்கோஸ். அது என்னவா மாறுது? மாப்பொருளாக மாறுது. எதில் மாறுது? நெல்மணியில். அப்போ நெல்மணியில் என்னவா இருக்குது? மாப்பொருள் இருக்கு. ஆனால் என்னவா உருவாக்கப்பட்டது? குளுக்கோஸ் மாப்பொருளாக உருவாக்கப்பட்டது. இப்போ எங்களுக்கு விளங்குது என்னண்டா, என்ன குளுக்கோஸ் மாப்பொருளாக உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறது, ரைட்? இப்போ ரைட், குளுக்கோஸ் மாப்பொருள். அப்போ இப்போ விளக்கமெண்டுக்கு வாரம் குளுக்கோஸா உருவான பொருள், அதாவது குளுக்கோஸா உருவான பொருள் நாங்கள் திரும்ப வாரம் குளுக்கோஸ். அப்போ இப்போ எங்களுக்கு விளங்கிட்டது ஒளித்தொகுப்பின் போது உருவாகிறது குளுக்கோஸ்.
என்ன சமிபாட்டு தொகுதியை பற்றி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒளித்தொகுப்பில் குளுக்கோஸை பற்றி கதைக்கிறேன்னு சிலர் யோசிக்கலாம். அதாவது மாப்பொருள் உருவாக்கம் நெல்லில் நடக்குதுண்டா ஆரம்பத்தில் குளுக்கோஸ் தான் உருவாகிருக்கு. அந்த குளுக்கோஸ் என்னவா மாறி இருக்குது, நெல்லுக்குள்ள மாப்பொருளாக மாறி இருக்கு. அப்போ எங்களுக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சமிபாடண்டா என்னன்றதான் என்னுடைய நோக்கம். அப்போ ஒளித்தொகுப்பின் போது குளுக்கோஸ் உருவாக்கப்பட்டு அந்த குளுக்கோஸ் மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுது. உதாரணமாக ஒரு பழத்திலேயோ அல்லது ஒரு கிழங்கிலேயோ இந்த மாப்பொருள் காணப்படலாம். அப்போ மாப்பொருளுக்கும் குளுக்கோஸுக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் வந்து கரையும். குளுக்கோஸ் வந்து கரையக்கூடிய ஒன்று. அப்போ நாங்கள் பாருங்க, குளுக்கோஸ் எடுக்கிறோம், திரும்ப எடுக்கிறோம். குளுக்கோஸ் ஒளித்தொகுப்பின் போது வர்றது, குளுக்கோஸ் ஒளித்தொகுப்பின் போது வாரது. இது கரையக்கூடியது, கரையும். குளுக்கோஸ் கரையக்கூடியது. அது கரையாத மாப்பொருளாக மாறி உணவில் சேமிக்கப்பட்டிருக்கு. அதாவது அது கரையாத ஒரு இது கரையாது, இது மாப்பொருள் கரையாது. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒளித்தொகுப்பின் போது உருவாகின்ற குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்படுது. உதாரணமாக ஒரு மாம்பழத்திலேயோ அல்லது ஒரு சும்மா சொல்லுவோம் ஒரு கிழங்கு வகைகள், ரைட், அல்ல ஒரு தானிய வகைகள், இதுகளில் நிறைய மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அப்போ ஆனால் எங்கட உடல்ல நாங்கள் மாப்பொருளை சாப்பிடல. நாங்கள் மாப்பொருளை சாப்பிட்டோம்டா, மாப்பொருளை உட்கொண்டோம்டா, இதை மாப்பொருளை உட்கொண்டா எங்கட உடல்ல இது கரையாததானே. அப்போ எங்கட உடல்ல இது அகத்துறிஞ்சப்படாது. கரையாத பொருள் வந்து அகத்துறிஞ்சப்படாது, உடலினால் அகத்துறிஞ்ச முடியாது. அப்போ இது வந்து அகத்துறிஞ்சப்படாது. எது அகத்துறிஞ்சப்படாது? மாப்பொருள் வந்து அகத்துறிஞ்சப்படாது. அப்போ நாங்கள் அகத்துறிஞ்சப்படாத, அதாவது கரையாத உணவுகளை, அகத்துறிஞ்சப்படாத கரையாத உணவுகளை நாங்கள் சாப்பிடும்போது எங்களோட உடலுக்குள்ள அந்த உணவு போய் கரையக்கூடிய ஒரு நிலைக்கு மாற வேணும். கரையக்கூடிய ஒரு நிலைக்கு மாற வேணும், நீரில் கரையக்கூடிய நிலைக்கு மாற வேணும். அப்போ கரையக்கூடிய ஒரு நிலைக்கு இது மாற வேணுமா இருந்தா, கரையக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்படுது. எது மாற்றப்படுது? இந்த நாங்கள் உட்கொள்ளுகின்ற உணவு மாற்றப்படும். அதாவது குளுக்கோஸ் உணவை நாங்கள் உட்கொள்ளும் போது, ஒளித்தொகுப்பின் போது உருவான குளுக்கோஸ் உணவை நேராக உட்கொண்டா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, கரையும். ஆனால் எங்களோட உலகத்தில் வந்து மாப்பொருள் வந்து குளுக்கோஸ் வந்து மாப்பொருளாக சேமிக்கப்பட்டிருக்கு. அப்போ உணவென்று நாங்கள் கருதுகிற இந்த பகுதி, உணவென்ற இந்த பகுதி வந்து, உணவென்று நாங்கள் கருதுகிற பகுதி வந்து கரையாது. ஆனால் சாதாரணமாக குளுக்கோஸ் என்று சொல்லுகின்ற வந்து கரையும். ஒளித்தொகுப்பின் போது உருவாகின்ற குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அப்போ நாங்கள் நினைக்கலாம், இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளித்தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற குளுக்கோஸ் மாப்பொருளாக தானியங்களில் சேமிக்கப்படுது. ஒளித்தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற குளுக்கோஸ் என்ன செய்யுது? மாப்பொருளாக சேமிக்கப்படுது. ஒளித்தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அந்த மாப்பொருளாக சேமிக்கப்படுற அந்த உணவுகள், மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்ற அந்த உணவுகள் என்ன செய்யுது? எங்களோட உடலுக்குள்ள போன உடனே கரையக்கூடிய நிலைக்கு பழையபடி குளுக்கோஸாக மாறுது. பழையபடி அது எங்களுக்கு என்னவா மாறுது? குளுக்கோஸாக மாறுது. பழையபடி அது குளுக்கோஸாக மாறும்போது, எது நாங்கள் உட்கொண்ட மாப்பொருள் பழையபடி அது குளுக்கோஸாக மாறும்போது உடல் அகத்துறிஞ்சுது. அப்போ இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். உணவு என்றது என்ன? அங்கே சூரிய சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்பட்ட ஒரு பகுதி. அந்த உணவில் வந்து மாப்பொருள் என்றது வந்து கரையாத ஒரு பகுதி. அது மாப்பொருள் எங்களோட உடலுக்குள்ளே போய்க்கல, அது கரையக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்படுது. அதாவது மாப்பொருள் குளுக்கோஸாக மாற்றப்பட்டதுன்னு சொன்னால்
அங்கே உடல் அகத்துறிஞ்சக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ சமிபாடு என்றால் என்னென்ற விடயத்தை பற்றி நாங்கள் கருதேக்கல. உணவு ஒரு மாப்பொருள் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுகின்ற பொருள், மாப்பொருள் என்று நாங்கள் பொதுவாக கருதுகின்ற பொருள் இந்த மாப்பொருள் ஒரு சிக்கலான உணவு, ஒரு சிக்கலானது. சிக்கலன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அது எளிமையான மூலக்கூறுகள் அல்ல, ஒரு சிக்கலானது, ஒரு பல்பகுதிகள். ஆனால் குளுக்கோஸ் எளிமையான ஒரு உணவு, எளிமையான உணவு. இந்த எளிமையான உணவாக இருக்கிற இந்த குளுக்கோஸ் தாவரங்கள்ல என்ன செய்யுது? மாப்பொருளாக மாற்றப்படுது. அப்போ எளிமையான குளுக்கோஸ் உணவு மாற்றப்பட்டு தாவரங்களில் சேமிக்கப்படுது. அந்த தாவரங்களில் சேமிக்கப்பட்ட உணவை நாங்கள் உட்கொள்ளும் போது அது பழையபடி குளுக்கோஸ், அதை கரையக்கூடிய நிலைக்கு மாறுது. இப்பதான் நாங்கள் ஒரு விளக்கத்துக்கு வாரம். என்ன விளக்கத்துக்கு வாரம்டா? சமிபாடு என்ற விளக்கத்துக்கு வாரம். ரைட், சமிபாடு என்றால் என்னன்றதை பற்றி படிக்க வாரம். சரியா? அதாவது சமிபாடு என்றால் என்னன்றதை பற்றி சொல்ல வாரம். சமிபாடு என்றால் என்னன்னு உங்களோட புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். சரியா? சமிபாடு என்றால் என்ன? அதாவது எமது உடலில் நடைபெறும் பல்வேறு உடற்செயற்பாடுகளுக்கு சக்தி அவசியம். நாம் உண்ணுகின்ற உணவு, அதாவது உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வை, உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வை, உணவில் இருக்கிற சிக்கலான சேதன சேர்வை, சிக்கலான சேதன சேர்வை, சிக்கலான சேதன சேர்வை. வடிவா பாருங்க, சிக்கலானன்னு சொல்றார். அந்த சிக்கலான சேதன சேர்வைக்கு அவர் என்னதை சொல்ல வர்றார்? மாப்பொருள் எடுங்கன்னு சொல்றார். உதாரணமாக மாப்பொருள், இது ஒரு சிக்கலான சேதன சேர்வை. அப்ப இந்த மாப்பொருள் என்ன செய்யுது? சிக்கலான சேதன சேர்வை அகத்துறிஞ்சப்படும் வகையில் எளிய சேதன சேர்வையாக மாற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலான சேதன சேர்வை அகத்துறிஞ்சப்படக்கூடிய நிலைக்கு, அதாவது நீரில் கரையக்கூடிய நிலை, அது அகத்துறிஞ்சப்படக்கூடிய எளிய சேதன சேர்வையாக மாற்றப்பட வேண்டும். எளிய சேதன சேர்வையாக மாற்றப்படுது. எளிய சேதன சேர்வை என்றா என்ன? இங்க நாங்க உதாரணத்தை கவனிக்கலாம். சேதன சேர்வை, அது உதாரணமாக குளுக்கோஸ். ஒரு உதாரணம் நாங்க சொல்லலாம், குளுக்கோஸ். இது எங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ் என்றது குளுக்கோஸ். ரைட். அப்ப இந்த குளுக்கோஸ் என்றது ஒரு எளிய சேதன சேர்வை. அப்ப சிக்கலான சேதன சேர்வை எளிய சேதன சேர்வையாக மாற்றப்படுது. அப்ப நாங்க திரும்ப சொல்றோம், சேதன சேர்வை என்றா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சேதன சேர்வை, சேதன சேர்வை என்று சொன்னா சிக்கலான சேதன சேர்வை. உதாரணமா பாருங்க, ஒரு தாவரத்துல எங்களுக்கு தெரியும் மாப்பொருள் இருக்கலாம், கார்பன் இருக்கும், ஐதரசன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இது மாப்பொருள்ல இருக்கு. அடுத்தது புரதத்தை எடுத்தீங்கன்னா கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன். இலிப்பிட்டு எடுத்தீங்கன்னா அதுலயும் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் காணப்படுது. இப்போ இதுல எல்லாத்துலயுமே பொதுவான ஒரு சேர்வையை பார்த்தீங்கன்னா தெரியும், கார்பன் இருக்கு. இந்த கார்பன் காணப்படுற இந்த சேர்வையை நாங்க சொல்றது சிக்கலானது. பொதுவாக ஹைட்ரோ கார்பன் சேர்வைகளை நாங்க சொல்றது அதான் சிக்கலானதுன்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் காணப்படுற சேர்வைகள் என்ன? இதுல நாங்க சொன்னாங்க மாப்பொருள்ல இருக்கலாம், அல்லது புரதத்தில் இருக்கலாம், அல்லது லிப்பிட். இதுல எல்லாத்துலயுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும். அப்ப சிக்கலான சேதனை சேர்வைன்னு நாங்க சொல்றது எதை சொல்றோம்? நாங்கள் இந்த உதாரணத்துக்கு மாப்பொருளையோ புரதத்தையோ லிப்பிட்டையோ எடுக்கலாம். அப்படி சிக்கலான ஒரு சேதனை சேர்வை எளிய சேதனை சேர்வையாக மாற்றப்படுமா இருந்தா, அந்த நடைமுறை அந்த எளிய சேதனை சேர்வையாக நாங்கள் மாற்றுவோமா இருந்தா, அந்த எளிய சேதனை சேர்வை ரைட் உங்களோட உடல்ல கரையக்கூடிய நிலைக்கு மாறும். அப்படி கரையக்கூடிய நிலைக்கு மாறினா அந்த எளிய சேதனை சேர்வை கரையக்கூடியது. ஆகவே கரையக்கூடியதுக்கு மாறினா என்ன செய்யும்? இது கரையும்.
ஆகவே என்ன செய்யும்? எமது உடலால் அகத்துறிஞ்சப்படும். உடலால் அகத்துறிஞ்சப்படும். உடலால் அகத்துறிஞ்சப்படும். இது கரையக்கூடியதுன்றபடியினால. அப்ப இங்க வடிவா கவனிக்கலாம். சமிபாடுன்னா இப்ப எங்களுக்கு விளங்கிட்டது. சமிபாடு என்று சொன்னால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் கருதினோம்னு சொன்னா, உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள், உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்பட்டா அந்த செயற்பாடு வந்து அதாவது உயிரியல் செயற்பாடு, அது உண்மையா சிக்கலான சேதன சேர்வை வந்து அகத்துறிஞ்சப்படக்கூடிய எளிய சேதன சேர்வையாக மாற்றப்படுற செயற்பாடு நாங்கள் சமிபாடுன்னு சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு சமிபாடு என்றால் என்னன்றது விளங்கிட்டது, சரிதானே? அப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன விஷயம் சமிபாடு என்றால் என்ன, சமிபாடு என்றால் என்ன, எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்பட வேணும். எது? சிக்கலான சேதன சேர்வைகள். நீங்கள் சாப்பிட்ற சோறு ஒரு சிக்கலான சேதன சேர்வை, நீங்கள் சாப்பிட்ற இறைச்சி ஒரு சிக்கலான சேதன சேர்வை. அந்த மாப்பொருள் குளுக்கோஸா மாற்றப்படுற மாதிரி புரதம் என்று சொல்கிற அந்த உணவு அமினோ அமிலமாக மாற்றப்படும். இலிப்பிட்டு என்று சொல்கிற உணவு கொழுப்பமிலம் கிளிசரோலாக மாற்றப்படும். இந்த உடலுக்குள்ள மாற்றப்படுகிற தேவை, அதாவது எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்பட வேண்டிய தேவை ஏன் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து எங்களுக்கு தெரியும் என்ன, சமிபாடு அகத்துறிஞ்சக்கூடிய நிலைக்கு வர வேணும். எது அகத்துறிஞ்ச வேணும்? உடல் அகத்துறிஞ்ச வேணும். எங்களோட உடல் குடல் இல்லை, நான் மெயினாக சொல்கிறது எங்களோட உடலுக்குள்ள சமிபாட்டு தொகுதியின் பகுதிகள் வந்து அந்த உடலை வந்து அகத்துறிஞ்சப்பட வேணும். அதுக்குள்ள குடலும் அடங்கினாலும் நாங்கள் சொல்ல வர்றது சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படுகிற செயற்பாடு, அந்த அகத்துறிஞ்சக்கூடக்கூடிய சேர்வைகளாக மாற்றப்படுகிற செயற்பாடு சமிபாடுன்னு சொல்லுவோம், சரியா? அப்போ சமிபாடு என்றால் என்னன்றதை நாங்கள் படித்து முடிச்சிட்டோம், ரைட்? இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வருவோம், ரைட்? அடுத்த விடயம் என்று நாங்கள் கருதுறது வந்து சமிபாட்டின் வகைகள், ரைட்? சமிபாட்டின் வகைகளை பார்ப்போம், சரியா? சமிபாட்டின் வகைகள் அப்படின்னு சொல்ற விடயத்துக்கு வருவோம், ரைட்? சமிபாட்டின் வகைகள். சமிபாட்டின் வகைகளை வந்து நான் கருதினோம்டா வடியா கவனிங்க. சமிபாட்டின் வகைகளை கருதினோம்டா, சமிபாட்டின் வகைகள், சமிபாட நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். சமிபாடு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பௌதீக சமிபாடு, பௌதீக சமிபாடு. மற்றது வந்து ரசாயன சமிபாடு, ரசாயன சமிபாடு. அப்போ ரெண்டும் எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் நீங்கள் சமிபாடு வந்து ரெண்டா பிரிக்கலாம். பௌதீக சமிபாடு, ரசாயன சமிபாடு என்று ரெண்டா பிரிக்கலாம். பௌதீகன்னு சொன்னால் என்ன, பௌதீகன்னு சொல்லிங்கண்டா என்ன, பௌதீகன்னு பார்த்தீங்கண்டா பௌதீகன்னு சொல்கிறது அந்த துணிக்கைகள் நீளம் அகலம் உயரம் இதுகள் வந்து மாற்றப்படும். இப்போ துணிக்கைகளினுடைய வடிவம் மாற்றப்படும், அதனுடைய பௌதீக நிலைகள் மாற்றப்படும். உதாரணமாக பார்ப்போம். இது ஒரு பெரிய உணவு, இது ஒரு பெரிய உணவு, ஒரு சின்ன ஒரு சாக்லேட் மாதிரி எடுப்போமே, சரி, ஒரு சாக்லேட் உணவு ஒன்று இருக்குது. இந்த சாக்லேட் உணவு உடைக்கப்படுது, வாய்க்குள்ள உடைக்கப்பட்டு சிறிய சிறிய துண்டுகளாக உடைக்கப்படுது. சிறிய சிறிய துண்டுகளாக உடைக்கப்படும் போது அந்த ஆரம்பத்தில் இந்த பெரிய துணிக்கையினுடைய உட்பரப்பு, உள்ளுக்குள்ளே காணப்பட்ட உட்பரப்புகளில் வந்து வெளியில் தெரியலை. ஆனால் இப்போ எல்லாமே வந்து தெரியுது. இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த சின்ன துளி எடுத்தீங்கன்னா இதில் வெளியில் தெரியும். இந்த சின்ன துணிக்கைகள் வந்து ஒரு சின்ன சின்ன கன உருக்களானிய கருதுனீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன துணிக்கைகள் வந்து அதில் வெளிப்பரப்புகள் இல்லாமல் ஏராளமான பரப்புகள் எங்களுக்கு வெளியில் தெரியும். ஆரம்பத்தில் பெரிய பரப்பாக இருக்கேக்கில் அதனுடைய பரப்புகள் வந்து வெளியில் தெரியப்பட்ட பரப்புகள் வந்து கொஞ்சம், சரியா? ஆனால் சின்ன துணிக்கைகளாக நாங்கள் உடைச்ச அப்புறம் அதில் உள்பரப்புகள் கூட எங்களுக்கு வெளியில் தெரியுது. வடிவாக விளங்க வேணும், இதான் எனக்கு தேவை. இங்கே வந்து இந்த பௌதிக சமிபாட்டில் என்ன நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பௌதிக சமிபாட்டில் என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, பௌதிக சமிபாட்டில் என்ன பெரிய துணிக்கைகள் எல்லாம், பெரிய துணிக்கைகளை ஒரு கட்டியை எடுத்தீங்கன்னா அந்த கட்டியாக இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய பரப்பு மறைஞ்சு போயிருக்கும். உடைச்சு விட்டீங்கண்டா
அந்த துணிக்கைகள் எல்லாம் வெளியில வரைக்கல அந்த துணிக்கைகளின் பரப்புகள் எல்லாம் வெளியில தெரியும். சரியா? அப்ப உதாரணமா நாங்க சும்மா சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் வாளி ஒன்று இருக்கு. மஞ்சள் கலர் பெயிண்ட் வாளிக்குள்ள நாங்க என்ன செய்யறோம், அந்த ஒரு பெரிய கல் ஒன்றை உள்ளுக்குள்ள போடுறோம். மஞ்சள் கலர் பெயிண்ட் வாளி ஒன்றுக்குள்ள பெரிய கல் ஒன்றை உள்ளுக்குள்ள போடுறோம். அதை எடுத்து பார்க்குறோம், ஒரு கொஞ்சம் பெயிண்ட் தான் அதில் பூசப்பட்டிருக்கு. அந்த முழுக்க அந்த பெயிண்ட் பூசப்பட்டிருக்கு. பாவிக்கப்பட்ட பெயிண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். இப்போ கல் எல்லாத்தையும் உடைக்கிறோம். உடைச்சு தூளாகி போட்டு அவ்வளவு தூளையும் உள்ளுக்குள்ளே போடுறோம். இப்போ அவ்வளோ கல்லையும் வடிய வச்சு அந்த கல்லுகளை வெளியில் எடுக்கல நிறைய பெயிண்ட் குறைஞ்சிருக்கும். அதான் நிறைய பெயிண்ட் வந்து என்ன செய்யும், அந்த முதல்ல அந்த சின்ன சின்ன கல்லுகளாக மாற்றப்படைக்க போய் ஒட்டுப்பட்டுது. பெரிய கல் போடைக்குள்ள ஆகாதுன மேற்பரப்பில் மட்டும்தான் பெயிண்ட் ஒட்டுப்பட்டது. அதில் உள்பரப்புகளுக்குள்ள பெயிண்ட் போகல. ஒரு பெயிண்ட் உள்ள வாளிக்குள்ள பெரிய கல்லொன்ன போட்டிங்கன்னா என்ன செய்யும், அதில் மேற்பரப்பில் மட்டும்தான் பெயிண்ட் பூசப்படும். அப்போ நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பாவிக்கப்பட்ட பெயிண்டின் அளவு குறைவாக இருக்கும். அதே கல்லை உடைச்சு தூள்களாகிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு அவ்வளவு கல்லையும் வெளியில் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயிண்ட் மட்டும் நல்லா குறைஞ்சி போயிருக்கும். ஏன்னா பாவிக்கப்பட்ட பெயிண்ட் பூசப்பட்ட பெயிண்ட் வந்து அந்த சின்ன சின்ன கல்லுகள் எல்லாத்துலேயுமே பாவிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு ரசாயன தாக்கத்துக்கு பெரிய கல்லை போடுறதை விட சிறிய சிறிய கல்லுகளை போடைகள் அவைகள் தொடுகை உருகிற பரப்பு. இப்போ ஒரு அமிலத்துக்குள்ள நீங்கள் ஒரு சின்ன ஒரு உப்பு கட்டி கொண்ட போடுறீங்கண்டா அது தொடுகை உருகிற பரப்பு வந்து ஏன்னா தொடுகை உருகிற பரப்பு வந்து சின்னதாக இருக்கல கூடுதலாக இருக்கு. சின்ன தூளில் வந்து எல்லா பரப்புலையும் தொடுகை வரும். அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுண்டா, எங்களுக்கு பௌதீக சமிபாடுன்னு நாங்கள் கருதுகிற விடயம், பௌதீக சமிபாடுன்னு கருதுகிற விடயம் துணிக்கைகள் வந்து சிறிதாக்கப்படும். இதுக்கு துணிக்கைகள் சிறிதாக்கப்படுறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் எடுக்கலாம். உதாரணமாக எங்களோட பற்களால் நாங்கள் அந்த துணிக்கைகளை வந்து என்ன செய்யலாம், சிறு சிறு துணிக்கைகளாக மாற்றலாம். பற்களால் அரைக்கப்படும். பற்களால் அரைக்கப்படுறதுக்காண்டி எங்களோட வாய்க்குழிக்குள்ள என்ன பற்கள் காணப்படுது. வாய்க்குழியில் வந்து தாடைகள்னு சொல்லுவோம். தாடைகளில் பற்கள் காணப்படும். உதாரணமாக நீங்கள் அந்த பற்களை பார்க்க போறீங்கண்டா, ரைட், உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், ஒரு மனித ஒரு இதில் ஒரு தாடைகள் என்று இருக்கும். ரைட், தாடைகள் என்று நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தாடையில் ஒரு தாடையை வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்தீங்கண்டா அந்த தாடையில் வந்து ரைட், இந்த இது ஒரு தாடைன்னு சொல்லுவோம். இதில் பற்கள் இருக்கும். இந்த தாடையில் வந்து பற்கள் காணப்படும். எங்களுக்கு அசையக்கூடிய தாடைகள் இருக்கும். இதில் ஒவ்வொன்றிலையும் பற்கள் காணப்படும். சரி, இந்த பற்களில் வந்து உங்களுக்கு தெரியும் வேட்டை பல்லன்னு ஒரு கூறான பற்கள் இருக்கும். முன்னுக்கு இருக்கிற வெட்டும் பற்கள், என்ன வெட்டும் பற்கள், பிறகு வேட்டை பற்கள், பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முன்கடவாய் பற்கள், பிறகு கடவாய் பற்கள், இப்படி பற்கள் இருக்கும். இந்த பற்களின் மேற்பரப்புகள் வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ அதால் என்ன நடக்குமெண்டா, இந்த மேற்பரப்பு அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதால என்ன செய்யும், இந்த பற்கள் வந்து உணவு துணிக்கைகள் உடைக்கப்படும், அரைக்கப்படும். அப்போ அந்த பல்லுக்கு இடையில் அகப்படுகின்ற ஒரு உணவு, பல்லுக்கு இடையில் அகப்படுற உணவு வந்து என்ன செய்யுமெண்டா சிறு சிறு துணிக்கைகளாக உடைக்கப்படும். ரைட், அப்போ எங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, பௌதீக சமிபாடுன்றது விளங்கும். ரைட், பௌதீக சமிபாடுன்றது எங்களுக்கு விளங்கும். என்னது பௌதீக சமிபாடுண்டா, பெரிய துணிக்கைகள் சிறிய சிறிய துணிக்கைகளாக மாற்றப்படுதல் பௌதீக சமிபாடு. சரியா, பெரிய துணிக்கைகள் சிறிய 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 துணிக்கைகளாக மாற்றப்படுறது பௌதீக சமிபாடுன்னு சொல்லுவோம். பௌதீக சமிபாடு. இந்த பௌதீக சமிபாடு நடைபெறுவதற்காக நமது உடல்ல பௌதிக சமிபாடு நடைபெறுவதற்காக நமது உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக சமிபாட்டுக்காகவே எங்களோட உடல்ல வந்து பற்கள் காணப்படுது, அரைக்கக்கூடிய பற்கள் காணப்படுது. பாருங்க, ஒரு பல்ல நாங்கள் எடுத்தோம்டா உடல்லையே மிகவும் பலமான உறுப்பு பல்லு தான். உடல்ல மனித உடல்ல மிகவும் பலமான உறுப்பு பல்லு. அதில் எங்களுக்கு இவ்வளவு வந்து வெளியில தெரியும். ரைட்,
அதை விட எங்களோட உடல்ல மிகவும் தடித்த தசைகள் காணப்படுது. தடித்த தசை சுவர், அதாவது தடித்த சுவராக காணப்படுகின்ற இந்த இறப்பை, இந்த இறப்பையினுடைய சுவர் வந்து மிகவும் தடிப்பாக இருக்கு. அப்போ தடிப்பாக இருக்கிறது மட்டும் இல்லை, இவைகள் வந்து தன்னை பாட்டிலேயே அசையும். அசையக்குள்ள இந்த உணவுகள் இதுக்குள்ள மாட்டுப்பட்டா, சரியா? பொதுவாக நாங்கள் உணவுகளை நாங்கள் கருதுற வேண்டாம். ஒரு உணவை நாங்கள் எடுக்கிறோம், இது ஒரு உணவு. இந்த உணவு இந்த சுருங்கப்படுகின்ற இறப்பை தசைகளுக்கு இடையில சுருக்கம் ஏற்படைக்கல, இவைகள் இறப்பை தசைகள் வந்து சுருங்கும். அதை சொல்றது சுற்று சுருக்க அசைவு. சுற்று சுருக்க அசைவு எல்லாம் சுருங்கும். சுருக்க அசைவில் கடையப்படும். அது உண்மையா சுருக்க அசைவுன்னு சொல்றது வந்து சரியா? அந்த இறப்பை என்ன செய்யும்? அந்த துணிக்கைகளை சிறு சிறு துண்டுகளாக மாற்றும். அப்ப நான் இங்க சொல்ல வர்ற விஷயம், பற்களால் மாத்திரம் நாங்கள் பௌதிக சமன்பாடு நடைபெறையில் இங்க இறப்பையாலையும் பௌதிக சமன்பாடு நடைபெறுகிறது. இறப்பையினுடைய தசைகள் என்ன செய்யுது? அந்த இறப்பையினுடைய தசைகள் சுருங்குது. இறப்பையினுடைய தசைகள் சுருங்குது. உண்மையின்படி சொல்றாங்க, இந்த இறப்பை சுருங்கி விரிகிற இந்த சுருக்கம் நடையக்குள்ளதான் எங்களுக்கு அந்த உணவு இல்லாத நேரத்தில் பசி எல்லாம் ஏற்பட்டு நோய் எல்லாம் ஏற்படுறன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் பௌதிக சமிபாடு. பௌதிக சமிபாடுண்டா என்னன்றதான் சொல்ல வாரேன். பௌதிக சமிபாடுன்றது என்னது? பௌதிக சமிபாடுன்றது வந்து பெரிய துணிக்கைகள் சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படுறதைத்தான் நாங்கள் இங்க வந்து பௌதிக சமிபாடுன்னு சொல்றோம். அதாவது பெரிய துணிக்கைகள் சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படும் போது அவற்றின் பரப்புகள் தொடுகை தாக்கத்தில் ஈடுபடுகின்ற அல்லது ரசாயன பதார்த்தங்களுடன் தொடுகையுறுகிற பரப்புகள் அதிகரிக்குது, ஒப்பீட்டளவில் அதிகரிக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பௌதிக சமன்பாட்டில் கருத வேண்டி இருக்குது. அது என்ன விடயம்னு சொன்னால், அதாவது பித்தம், அதாவது இலிப்பிட்டு உணவுகளை நாங்கள் எடுத்த வேண்டாம். இலிப்பிட்டு உணவுகளை நாங்கள் பொதுவாக கருதின வேண்டாம். ஒரு இலிப்பிட்டு உணவை நாங்கள் கருதுவோம். அது ஒரு கொழுப்பான ஒரு உணவு, சரி? அது ஒரு கொழுப்பான உணவு. இந்த உணவு இலிப்பிட்டு. இப்போ இந்த இலிப்பிட்டு என்று சொல்லுகின்ற ஒரு உணவை நீங்கள் கருதுனீங்கண்டா, இந்த இலிப்பிட்டு உணவில் பித்தம் என்ற ஒரு பதார்த்தம் வந்து சேரும். அது எங்களோட உடம்புக்குள்ள நடக்க போகுது. அந்த உணவுக்கு பேர் பித்தம். அதாவது அந்த உணவுன்னு சொல்றதை விட அந்த சுரப்பு, உணவுன்னு சொல்லக்கூடாது, உண்மையாக அது வந்து ஒரு சுரப்பு. பித்தம் என்றது இலிப்பிட்டு உணவுக்கு மேலே சுரக்கப்படும். சுரக்கப்படைக்கல நாங்கள் சொட்டும் எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே என்ன நடக்கும் வேண்டாம், இந்த உணவு சிறு சிறு துண்டுகளாக மாற்றப்படும். அந்த கொழுப்பு சிறு சிறு துண்டுகளாக, சிறு சிறு கோளங்களாக மாற்றப்படும். இப்போ இங்கே நான் மூன்று விடயத்தை நான் இங்கே சொல்கிறேன், கவனிங்கோ. அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பௌதிக சமிபாடு. பௌதிக சமிபாடுண்டா என்ன? பெரிய துணிக்கைகள் சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்பட வேணும். பெரிய துணிக்கைகள் சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்பட வேணுமா இருந்தால் அங்கே 3 முறையில் நடக்குது. என்ன நடக்குது? முதலாவது முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இங்கே சொல்கிறேன், பற்களினால். அதாவது பற்கள் வந்து என்ன செய்யுது? அரைத்து அந்த உணவை உடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இறப்பையினுடைய சுவர், அதாவது பொதுவாக சுற்றி சுருங்கல் அசைவுக்குள்ளார அந்த இறப்பையினுடைய சுவர்கள் வந்து என்ன செய்யுது? அது சுருங்கும் போது அந்த துணிக்கைகள் வந்து என்ன செய்யலாம்? துணிக்கைகள் சுருங்கும் போது அந்த சிறிய துணிக்கைகளாக மாற்றப்படுது. மூன்றாவது விடயம் வந்து பார்க்குறோம், பித்தம் கொழுப்பின் மீது சுரக்கப்படும் போது, அந்த பித்தம் கொழுப்பின் மீது சுரக்கப்படும் போது அது சிறிய சிறிய குழம்புகளாக மாற்றப்படுது. அப்போ நாங்கள் பௌதிக சமிபாட்ட 3 முறைகளை நாங்கள் அவதானிக்கிறோம். பௌதிக சமன்பாட்டில் 3 முறைகளும் என்ன? ஒன்று வந்து பற்களினால் அரைக்கப்பட்டு சிறிய துணிக்கைகளாக மாற்றப்படுகிறது, பற்களினால் அரைக்கப்பட்டு சிறிய துணிக்கைகளாக மாற்றப்படுகின்றது. ரெண்டாவது வந்து இறப்பையில் வந்து உணவு இறப்பை சுற்றி சுருங்கல் அசையும் போது கடையப்படுகின்ற மாதிரி சிறிய சிறிய துணிக்கைகளாக மாற்றப்படுகின்றது. மூன்றாவது கொழுப்பு உணவு வந்து பித்தம் சுரக்கப்படும் போது அந்த கொழுப்பு உணவுகளுக்கு மேலே இருக்கிற அந்த துணிக்கைகள் சின்ன சின்ன குழம்புகளாக மாற்றப்படுது. அங்கேயும் ஒரு பௌதிக முறை சமிபாடு தான் நடைபெறுது. இங்கே ரசாயன பதார்த்தங்கள் எதுவும் நேரடியாக பங்கு பெற்றல.
ரசாயன பதார்த்தம் ஒன்றும் நேர எல்லாமே அடிச்சு உடைச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது, பௌதிக செயற்பாடு. ரைட், அப்ப நாங்கள் இங்க இதை பௌதிக சமிபாடுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா நாங்க பார்க்க போறது இரசாயன சமிபாடு. அப்ப சமிபாடு ரெண்டு வகைப்படும், ஒன்று பௌதிக சமிபாடு, மற்றது ரசாயன சமிபாடு. அப்ப ரசாயன சமிபாடு என்றால் என்னன்றதை பற்றி நாங்க பார்க்க போயிருக்கல. ரசாயன பதார்த்தங்கள் தேவையா இருக்கு எங்களுக்கு. ரசாயன சமிபாடுண்டா ரசாயன பதார்த்தம் பயன்பட வேணும். அப்ப ரசாயன பதார்த்தம் உங்களுக்கு ஒன்று பயன்படுத்தப்பட வேணுமா இருந்தா அந்த ரசாயன பதார்த்தம் என்ன அப்படின்னு நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ரைட், எங்கட உணவை நாங்க எடுப்போம். அப்போ ஒரு ஆள் சொல்றார் உணவு என்று சொல்றதே ஒரு ரசாயன பதார்த்தம் தானே அப்படின்றார். ஓகே, உணவு என்று சொன்னாலே ஒரு ரசாயன பதார்த்தம் தான். சரி, நாங்க என்ன உணவு எடுப்போம்? மாப்பொருள் என்ற ஒரு உணவு எடுப்போம். நாங்க எடுக்கிற உணவு வந்து மாப்பொருள். அப்போ ஒரு ஆள் கேட்கிறார் மாப்பொருளை பற்றி எனக்கு அறிய ஆசையா இருக்கு, மாப்பொருள் என்றா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ மாப்பொருள் என்றா என்னன்னு சொல்ல வலிக்கிறதுல நான் என்ன சொல்றேன், மாப்பொருள் என்றது ஒரு பல்பகுதியம் அப்படின்னு சொல்ல வர ஒரு ஆளுக்கு. மாப்பொருள் என்றது ஒரு பல்பகுதியம். அப்போ அவர் பல்பகுதியம் என்றா என்னன்னு கேட்குற. அப்போ நான் சொல்றேன் சும்மா ஒரு கற்பனையில யோசிங்களேன். இது ஒரு சிறிய சிறிய மூலக்கூறுகள், சிறிய சிறிய மூலக்கூறுகள் கணக்க ஒன்று சேர்ந்து, ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து இப்படி இருக்கும், ஒரு சேர்ந்து இருக்கும், பல சேர்ந்து இருக்கல அந்த சிறிய சிறிய மூலக்கூறுகள் சேர்ந்திருக்கிற அந்த பகுதியை நாங்கள் மாப்பொருள்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆள் கேட்கிறார் இந்த மூலக்கூறுகள் வந்து ஒரு சின்னனா ஒரு ரெண்டா சேர்ந்திருந்தா என்ன பேர் சொல்லுவீங்க? தனியே இருந்தா என்ன பேர் சொல்லுவீங்க? இதோட இயல்புகள் என்ன மாதிரி அப்படின்னு கேட்கிறார். அப்ப நான் உதாரணமா சொன்னவருக்கு, சரி நீங்க குளுக்கோஸ் எடுங்க, இதை சிறிய உணவை குளுக்கோஸ் எடுங்க, அவருக்கு விளங்கப்படுத்த வேணுமே, என்ன இதை குளுக்கோஸ் எடுங்கன்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்ற சரி, மிகவும் சிறிய எளிய மூலக்கூறு வந்து மாப்பொருள்ல ஆக்கப்படுகின்ற சிறிய மூலக்கூறு குளுக்கோஸ். அப்ப இங்க ரெண்டாவது பிரச்சனை வருது, இல்ல ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்துருக்கு, அப்ப அதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறார். அப்ப நான் சொல்றேன் சரி அதுக்கு பேர் நீங்க உண்மையா சொல்ல பரவாயில்ல சொல்றேன், மோல்டோசு அப்படின்னு சொல்றேன். மோல்டோசு, சரி மோல்டோஸ்ன்னு சொல்றேன். அப்ப அவர் கேட்கிறார் அப்ப இந்த மோல்டோசு கணக்க இருந்ததா? இதுதான் மாப்பொருள். அப்ப மேல நாங்கள் எழுதியிருக்கிற மாப்பொருள் இதுல திரும்ப உங்களுக்கு ஒரே இதுல குறிக்கிறேன். மாப்பொருள் என்றது அது மோல்டோஸா மாற்றப்படலாம் அல்லது குளுக்கோஸா மாற்றப்படலாம். சரி, எங்கட நோக்கம் என்ன? சிக்கலான சேதன சேர்வை. சிக்கலான சேதன சேர்வை அது எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்பட வேணும். இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப மாப்பொருள் குளுக்கோஸா மாற்றப்பட வேணும். மாப்பொருள் குளுக்கோஸா மாற்றப்பட வேணுமா இருந்தா அதுக்கு ஒரு ரசாயன பதார்த்தம் சேர்க்கப்பட வேணும். மாப்பொருள் குளுக்கோஸா மாற்றப்பட வேணுமா இருந்தா அதுக்கு ஒரு ரசாயன பதார்த்தம் சேர்க்கப்பட வேணும். என்ன ரசாயன பதார்த்தம்? அந்த அடிப்படையில் நாங்க பார்த்த வேண்டாம். இங்க எங்கட உடலுக்குள்ள உதாரணமா ஒரு சின்ன படம் உண்ட வரைஞ்சி உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு மனித உடலை எடுப்போம். மனிதனுடைய தலையை எடுத்த வேண்டாம். இவர் ஒரு தாடை, ரைட், அதுக்குள்ள அவருக்கு ஒரு நாக்கு இருக்கும், ரைட், அதை விட அதுக்கு இடையில சுரப்பிகள் கொஞ்சம் இருக்கும். சுரப்பிகள், அந்த சுரப்பிகளை வந்து நாங்கள் சொல்றது உமிழ்நீர் சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி எங்கள்ல 3 சோடி காணப்படுது வாய்க்குழிக்குள்ள. உமிழ்நீர் சுரப்பி. அந்த உமிழ்நீர் சுரப்பி என்ன செய்யுது? உமிழ்நீரை சுரக்குது. அந்த உமிழ்நீரை சுரக்குது. இப்ப நாங்க மாப்பொருளை சாப்பிட்றோம். நாங்க சாப்பிட்ற உணவு வந்து மாப்பொருளா இருக்கு. நாங்க சாப்பிட்ற உணவு வந்து ஒரு மாப்பொருள். அதுக்குள்ள சிக்கலான நிறைய குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அந்த மாப்பொருள் உணவை நாங்க சாப்பிடும்போது அந்த உணவு உடலுக்குள்ள போய்
அந்த சாரி ஒரு வாய்க்குழிக்குள்ளே போய் என்ன செய்யுது, உமிழ்நீர் சுரப்பிகளோட கலக்குது. உமிழ்நீர் சுரப்பிகளோட கலக்குது. அப்போ உமிழ்நீர் சுரப்பிகள் என்ன செய்யுது, இந்த உணவோட கலக்குது. அப்போ அந்த உணவு என்ன செய்யுது, உணவோட சேருது. இப்போ உணவுக்கு போனால் பல்வேறு என்ன செய்யும், சின்ன சின்ன துணிக்கைகளாக உடைக்கும். பல்லு சின்ன சின்ன துணிக்கைகளாக அதை உடைச்சு கொடுக்கும். அப்போ ஒரு பௌதிக சமிபாடு ஆரம்பமாயிட்டுது. சமிபாடு ஆரம்பமாகுது வாய்க்குழிக்குள்ளேயே. உடைச்ச உடனே இந்த உமிழ்நீரோட சேரும். உமிழ்நீரோட சேரைக்குள்ள இந்த மாப்பொருள் உமிழ்நீரோட சேரைக்கு, உமிழ்நீர் நாங்கள் இங்கே சொல்றது உமிழ்நீரில் இருக்கிற ஒரு பதார்த்தம். இப்போ நாங்கள் உமிழ்நீர் சலைவான்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் உமிழ்நீர்ன்னு சொல்லுவோம். உமிழ்நீருக்குள்ள ஒரு பதார்த்தம் காணப்படுது, தயலின், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் அமைலேசு. ரெண்டும் ஒரே பேர் தான். இதுதான் அந்த ரசாயன பதார்த்தம். அந்த ரசாயன பதார்த்தம் என்ன செய்யுது, உமிழ்நீரால சுரக்கப்படுது. உமிழ்நீர் சுரப்பி இந்த இருக்கு, உமிழ்நீர் சுரப்பிகள் இந்த பதார்த்தங்களை சுரக்க வாய்க்குழிக்குள்ள ஒரு ரசாயன தாக்கமே நடக்குது. வாய்க்குழிக்குள்ள ஒரு ரசாயன தாக்கம் நடக்குது. அப்ப வாய்க்குழிக்குள்ள ஒரு ரசாயன தாக்கம் நடந்து அங்க மாப்பொருள் உணவுகள் குளுக்கோஸா மாற்றப்படும். மோல்டோஸா மாற்றப்படும். மாப்பொருள் உணவுகள் மோல்டோஸா மாற்றப்படும். என்னுடைய நோக்கம் ரசாயன சமிபாடுன்றதை மட்டும் விளங்கப்படுத்துற என்னுடைய நோக்கம் ரசாயன சமிபாடுன்றதை விளங்கப்படுத்துற என்னுடைய நோக்கம் என்னது, நான் மாப்பொருளை சாப்பிட்றேன், சோறு சாப்பிட்றேன், நீண்ட நேரமாக வாய்க்குழிக்குள்ள வச்சு அரைச்சு கொண்டு கேட்கல உமிழ்நீரோட சேர்ந்தா எனக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட், ஒரு சரியான நல்ல இனிப்பு தன்மையான ஒரு ஃபீலிங் கொண்டு எனக்கு வருது. அப்போ சாப்பிட்ட முதல் சோறு இனிக்கையில் இப்போ இனிக்குதுன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யுது, ஒரு ரசாயன தாக்கம் நடந்து அங்கே என்ன நடக்குது, மோல்டோஸாக மாற்றப்படுது. மோல்டோஸாக அது மாற்றப்படும் போது என்ன நடக்குது, ரசாயன தாக்கம் நிகழ்ந்து மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்பட்டு என்ன நடக்குது, அது எங்களுக்கு இனிப்பு சுவையை தருது. அப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருந்ததுண்டா, சரியா, ரசாயன சமிபாடுன்றதை விளங்கப்படுத்த என்னோட நோக்கமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு ரெண்டு விடயம் விளங்கிட்டது. சமிபாடு என்றது ரெண்டு பிரச்சனையால் பார்க்குறோம். ரெண்டு விதமானது. ஒன்று பௌதீக சமிபாடு, அதாவது அடிக்கிறது உடைக்கிறது மாதிரி சிறிய சிறிய துணிக்கைகளாக மாற்றப்படுறது, சரியா. அடுத்தது ரசாயன சமிபாடு. இந்த பௌதிக சமிபாட்டில் படத்திலேயே காட்டுறேன், பெரிய துணிக்கைகள் சிறிய சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்பட்டா அது அதனுடைய பரப்புகள் அதிகரிக்கப்படும். என்ன, தொடுகையுறும் பரப்புகள் அதிகரிக்கப்படும். இங்கே ரசாயன சமிபாட்டில் உதாரணமாக மாப்பொருள் என்று நாங்கள் கருதுகிற ஒரு பொருள், மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்படுது. இந்த மோல்டோஸாக மாற்றப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவையா இருந்தது, அமைலேசு என்ற ஒரு பதார்த்தம். அந்த அமைலேசு என்ற பதார்த்தம் பொதுவான ஒரு பெயரால் அழைக்கப்படுது. அது நொதியம் என்ற ஒரு பெயரால் அழைக்கப்படுது. அமைலேசு என்ற ஒரு பதார்த்தம் நொதியம் என்ற ஒரு புதுச்சொல்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். நொதியம், ரைட். அமைலேசு என்ற பதார்த்தம் நொதியங்கள் என்ற ஒரு பதார்த்தத்துக்குள்ள அடங்குது. இப்போ நொதியங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ரசாயன பதார்த்தம் தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது ரசாயன சமிபாட்டில் நான் என்ன விடயத்தை உங்களுக்கு சொல்ல வாரேன், ரசாயன பதார்த்தம் அதாவது நொதியம், ரசாயன பதார்த்தம் அல்லது நொதியம் என்ன செய்யுது, உணவோட கலந்து அந்த உணவினுடைய கட்டமைப்பு மாற்றப்படுது. முதல் கரைய முடியாமல் இருந்த ஒரு பதார்த்தம் கரையக்கூடிய நிலைக்கு அந்த நொதியங்கள் தாக்கம் அடைஞ்சு அதை மாற்றுது, எளிய மூலக்கூறா மாற்றுது. அப்போ
ரசாயன தாக்கம், அந்த ரசாயன சமிபாடு மிக மிக முக்கியமானது அகத்துறிஞ்சலுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பௌதிக சமிபாட்டில் உடைச்ச உடனே அகத்துறிஞ்ச முடியாது. மாப்பொருள் கட்டியா சாப்பிட்டு தூளா மாத்தினோன்னு அகத்துறிஞ்சாது. இப்போ நீங்கள் ஒரு பால் பவுடர் எடுத்து கரைச்சி டீ போடுறீங்க, கரைஞ்சிட்டு தானே நினைக்கிறீங்க, அங்கே கரையல. நாங்கள் சொல்ல பிள்ளை நல்லா பால் பவுடரை போட்டு நல்லா நிறைய போட்டு கரைச்சிருங்கண்டு. அங்கே நாங்கள் கரைச்சிட்டு கொண்டு வர நினைப்போம், அங்கே கரைகிறது இல்லை, ஐதாக்கப்படுது. கரைகிறதுண்டா என்ன செய்யணும், அது கரையக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட வேணும். மாப்பொருள் குளுக்கோஸா மாறினா தான் கரையும். குளுக்கோஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்ற உங்களுக்கு ஒரு பவுடர் தருவாங்க, வெள்ளை கலர் பவுடர். ஓட்ட போட்டிக்கு உடனே பயன்படுத்துங்க. ஏன் உடனே பயன்படுத்துறீங்க, டக்கண்டு உறிஞ்சப்படும். வாய்க்குழிக்குள்ள இருக்கிற குருதி குழாயெல்லாம் டக்கண்டு உறிஞ்சி உங்களை பயன்படுத்தும். அதே நேரம் ஒரு விளையாட்டு போட்டியில் உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு வாய்க்குள்ள அடிச்சு விட்டாங்கண்டா உடையலுமா? இல்லை. உருளைக்கிழங்கு அடிச்சு விட்டு அதை நீ சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ குளுக்கோஸை கொடுக்குறாங்க, ஏன் கரையக்கூடியது டக்கண்டு. அப்போ சமிபாடுன்னா விளங்கி இருக்கும். இப்போ என்னது, கரைய முடியாத சிக்கலான சேதன உணவுகள் கரையக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட வேணும். அதில் சின்ன சின்ன தூளா மாற்றுறதால வேலை இல்லை, அது கட்டமைப்பில் மாற்றப்பட வேணும். அதாவது பௌதிக சமிபாடு மட்டும் இல்லை, ரசாயன சமிபாடு முக்கியமானது அகத்துறிஞ்சல் தேவைகளுக்கு. சரியா? இப்போ நாங்கள் எங்களோட விடயத்தை சமிபாடு என்றால் என்ன, சமிபாட்டின் வகைகள் எப்படி இருக்கும், அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். ரைட். இப்போ நாங்கள் சமிபாடு என்றால் என்னென்று பார்த்தோம், சமிபாட்டின் வகையை பற்றி பார்த்தோம். இனி ஒரு சமிபாட்டு தொகுதி எங்களோட உடலுக்குள்ள இருக்கு, ஒரு சமிபாட்டு தொகுதி இருக்கு. அந்த சமிபாட்டு தொகுதி என்ன செய்யும், அந்த சமிபாட்டு தொகுதி எதுக்காக இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்குன்ற பற்றி பார்க்க வேணும். அந்த அடிப்படையில் ஒரு சமிபாட்டு தொகுதியை நாங்கள் வரைகிறத எங்களுக்கு நல்ல மணி நினைக்கிறேன். சரியா? இப்போ நான் ஒரு சமிபாட்டு தொகுதி ஒன்றை உங்களுக்கு வரைஞ்சி அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் கொடுப்போம். சரியா? இப்போ நாங்கள் ஒரு சமிபாட்டு தொகுதியை வரைகிறதுக்கு சின்ன சின்ன விடயங்களாக நாங்கள் கருதி கொண்டு போவோம். எங்களுக்கு மேலே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு குழின்னு சொல்கிறோம், அதாவது நாசி அறை. இந்த அறைக்கு பேர் நாசி அறை. இந்த நாசி அறைன்னு சொல்கிறது வந்து மேலே இருக்கும் நாசி அறை. இந்த நாசி அறைக்குள்ள மூச்சு காற்று தான் போகும். நாசி அறைக்குள்ள மூச்சு காற்று போகும். ஆனால் அதை விட எங்களோட வாய்க்குழிக்குள்ள, அதாவது வாய்க்குழி என்ற இந்த குழி, இது வாய்க்குழி. இந்த வாய்க்குள்ள இருக்கிற குழி போல இருக்கு, வாய்க்குழின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ எங்களோட வாய்க்குழிக்கு பிறகு இங்கே ரெண்டு இதுக்குள்ள நாக்கெல்லாம் இருக்கும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாக்கெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. பிறகு நாங்கள் நீளமான ரெண்டு குழாய்களாவது அணிக்கிறோம். ரெண்டு குழாய்கள் இதில் வெளியேறும். ரைட். அந்த ரெண்டு குழாய்கள் உருவாகும். இதில் ஒரு குழாய், இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழாய்கள் உருவாகும். ஒரு குழாய் மிகவும் நீளமானதாக போகும். மற்ற குழாய் வந்து இதில் ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு அது சுவாச பைக்கு போகும். உதாரணமாக நாங்கள் சமிபாட்டு தொகுதி படிக்கல சுவாச தொகுதியை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த படத்தை சும்மா உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காண்டி கீறி காட்டுறேன். இதில் ஒரு சுவாச பை இருக்கும், இது சம்மந்தம் இல்லை. சுவாச பைங்கள் ரெண்டு இருக்கும், அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதோட இந்த இதில் ஒரு வயிற்றுக்குழியை பிரிக்கிற மாதிரி ஒரு மின்சவ்வு ஒன்று காணப்படும். வயிற்றுக்குழியையும் நெஞ்சரையும் பிரிக்கிற மின்சவ்வு, இதுக்கு பேர் பிரிமென் தகடு. பிரிமென் தகடுன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ பிரிமென் தகடு ஒன்று காணப்படும். அடுத்தது நுரையீரல் காணப்படும். இங்கால எங்களோட சமிபாட்டு தொகுதி தானே எங்களோட நோக்கம். அப்போ நாங்கள் அதை சிவப்பு கலர்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ இதில் இந்த சமிபாட்டு தொகுதியில் படிக்கல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் இந்த பகுதியில் வந்து
ஒரு நாக்கு கீழே இங்கால ஒரு மூடி இருக்கும். ஒரு அதை சொல்கிறது மூச்சுக்குழலுக்கு போகிற பாதையில் இருக்கிற மூடி. அதால் அதுக்கு பேர் மூச்சுக்குழல் வாயில் மூடி. மூச்சுக்குழல்ண்டா என்ன? சுவாச பாதைன்ற பாதி மூச்சுக்குழல். அதுக்கு ஒரு குழல்ண்டு சொல்கிறார். குழல்ண்டா குழாய். மூச்சுக்குழல் வாயில்ல இருக்குது. வாயிலண்டா வாசல். மூச்சுக்குழல்ண்டா வாயில்ல இருக்கிற மூடி உண்டு. எபிக்ளோட்டன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். மூச்சுக்குழல் வாயில் மூடி. அந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி எங்களுக்கு நாங்கள் குறித்து காட்டலாம். இதான் இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி. ரைட். அது ஒரு மூடி இருக்குது. அதை பற்றி நாங்கள் படிவ ஆறுதலாக பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல மேலே இந்த இடத்த எடுத்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிற வாய்க்குழிக்கு கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் இந்த இடத்துல தொண்டை என்று சொல்லுவோம். இதை தொண்டை. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கீழே இருக்கிற பகுதியை கீழே இருக்கிற இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் குரல் வளை. குரல் வளைன்னு சொல்லுவோம். இந்த தொண்டைக்கும் குரல் வளைக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கு. என்னென்னா தொண்டை இந்த ரெண்டு பாதைக்கும் பொதுவானது. சுவாச பாதைக்கும் சமிபாட்டு பாதைக்கும் பொதுவான இடத்துல தான் தொண்டை இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கீழான பகுதியில் தான் குரல் வளை இருக்கும். இந்த குரல் நான் காணப்படுறது இதில் தான். அப்போ எங்களோட நோக்கம் சமிபாட்டு தொகுதி. அப்போ சிவப்பு கலரில் இருக்கிற பகுதிகளை தான் நாங்கள் படிக்க போகிறோம். அடுத்ததாக காணப்படுற பகுதி களம் என்று சொல்லுவோம். ஈசோஃபேசஸ், களம். அப்போ சமிபாட்டு தொகுதியில் இருக்கிற பகுதிகளை நாங்கள் முதலாவதாக கருதிக்கல. வாய்க்குழி, அடுத்தது தொண்டை, குரல் வளை, களம். வாய்க்குழி, தொண்டை, குரல் வளை, களம். இப்போ நாங்கள் வாய்க்குழியை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே என்ன விடயம் நடைபெறுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் வாய்க்குழின்றதை எடுத்து வாய்க்குழிக்குள்ள என்ன சமிபாடு தொடர்பான விடயங்கள் நடைபெறுதுன்னு பார்த்துட்டு அங்கே போவோம். குயிக்காக போவோம். சரியா? ரைட். அப்போ ஒரு வாய்க்குழிக்குள்ளே இருக்கிறபடியால் நாங்கள் தனியாக அந்த வாய்க்குழியை திருப்பி கீற வேண்டியிருக்கும். ஏனண்டா வாய்க்குழியில் என்ன விடயம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். வாய்க்குழியில் அவர் வடிவாக சொல்கிறார். நோட்ஸில் வடிவாக இருக்குது. மேலே உதடுகள் 2 காணப்படுதான். ரைட். உதடுகளுக்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உதடுகளுக்கு அடுத்ததாக உங்களுடைய பற்கள் காணப்படுதுன்னு சொல்கிறேன். சரியா? உதடுகளுக்கு அடுத்ததாக பற்கள் காணப்படும். அதை விட ஒரு நாக்கு காணப்படுது. நாக்கு காணப்படுது. சரி. அதை விட தாடை காணப்படுது. 2 பக்கமும் கன்னங்கள் காணப்படுது. அவருடைய முடிவில் அவர் சொல்கிறார். ஏன்னா நாசி என்றது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெல்லெண்ணம் வெள்ளெண்ணம் நிச்சயம் யாராவது ஆவண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே ஒரு முடியும் தூங்கி கொண்டு இருக்கும். அந்த மூக்கினுடைய பகுதி நாசியறை. இதுவும் இதில் 2 குழாய் நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். 2 குழாய்கள் பொதுவாக நாங்கள் காட்டியிருக்கிறோம். ரைட். இந்த பகுதி களம். இந்த பகுதி வாதநாளி. இது சமிபாட்டு தொகுதிக்குள்ள வராது. வாதநாளி சுவாச தொகுதிக்குரிய பகுதி வாதநாளி. இதில் ஒரு குழாய் இருக்கும். இதோட ஒரு குழாய் ஒன்று இங்கால போகும். இந்த 2 குழாய்க்குள்ளையும் இடையில மூடி மாதிரி ஒன்று காணப்படும். உண்மையின்படி உணவு எங்களுக்கு போக வேண்டிய பாதை, உணவு செல்ல வேண்டிய பாதை, உணவு இந்த மாதிரி ஒரு பாதையில் தான் செல்ல வேணும். இதனூடாக செல்ல வேணும். காற்று எதால செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற வேண்டாம். பொதுவாக நாங்கள் காற்று செல்லுகிற பாதை இது உணவு. காற்று செல்லுகின்ற பாதை இது ஒரு பொதுவானது. கட்டாயம் ஏன்னா சிலாக்கள் பொதுவான ஒரு ஐடியலான மனிதனுக்கு செல்ல வேண்டிய பாதை. சரியா? அதாவது காற்று மூக்குத்துவாரத்தினூடாக சென்று அதை என்ன செய்ய வேண்டும்? அது அப்படியே நாசியறைக்குள்ள அந்த வாய்க்குழிக்கும் தொண்டை அந்த பொதுவான பகுதி இருக்குது தானே, சமிபாட்டு தொகுதிக்கு பொதுவான பகுதி,
அந்த பொதுவான பகுதியால் இப்படி பாருங்க, இதில் ஒரு க்ராசிங் நடக்குது. இவர் இங்கால வாரார். சரியா? அதே நேரம் உணவு பாதையை பார்த்தீங்கன்னா உணவு பாதையும் இதில் வந்து இந்த பாதையும் வந்து பாருங்க, இதுக்குள்ள ஒரு ஜங்ஷனில் அடிபடுற மாதிரி ஒரு நிலைக்கு வர்றாங்க. இவர் வந்து இதுக்குள்ள போறார். சரியா? அப்போ எங்களுக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த இடம். இந்த இடம் ஒரு ஜங்ஷன். சாப்பாடு போயேக்குள்ள காற்று போயலாது. சாப்பாடு போகிற பாதைக்குள்ள, சரியா, சாப்பாடு போகிற பாதைக்குள்ள வந்து சாப்பாடு இப்படி போயிட்டு இருக்கேக்குள்ள இடையில காற்று வரையலாது. ஏன்னா காற்று க்ராஸ் பண்ணுது. காற்று க்ராஸ் பண்ணால் என்ன நடக்கும்? காற்று க்ராஸ் பண்ணால் இந்த சாப்பாடு போகிற பாதை மீதும் கஷ்டம். நீங்கள் வேணுமெண்டா இந்த பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 மண்டா உங்களால் முடியுமான்னு சொன்னால் நீங்கள் செய்து பார்க்க முடியுமா? சாதாரணமாக உங்களோட எச்சியில் வந்து விழுங்கி கொண்டு சுவாசிக்க முடியுமான்னு பாருங்கள். விழுங்கினா பிறகுதான் நீங்கள் சுவாசிக்கலாம். சேம் டைமில் உங்களால் செய்ய முடியாது. ஏன்? உணவு போகிற பாதையில் போகக்குள்ள 2 பேரும் சந்திக்கிற இந்த பகுதியில் ஒரு மூடி ஒன்று காணப்படுது. அதை நாங்கள் ஸ்பெஷலாக பார்க்குறோம். மூச்சுக்குழல் வாயில் மூடி. இந்த மூடி வந்து ஒரு முக்கியமான மூடி. ரைட்? இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி என்ன செய்யுதுண்டா, இந்த டக்குன்னு இந்த பாதையை மூடிடும். உணவு போயக்குள்ள இந்த பாதை வந்து கீழே மூடப்பட்டுரும். இந்த உணவு போயக்குள்ள இந்த உணவு துணிக்கை நீங்கள் வேண்டா பாருங்கள். இந்த உணவு துணிக்கை இதில் உருண்டு 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 இப்படி வரையக்குள்ள இந்த உணவு துணிக்கை இதில் முட்டின உடனே டக்குன்னு இது க்ளோஸ் பண்ணிடும். இது வந்து இந்த மூடி என்ன செய்யும்னு சொன்னால், இந்த மூடி டக்குன்னு இந்த பாதையை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ காற்று போகாது. என்ன செய்யும்? உணவு துணிக்கைகள் தான் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். உணவு துணிக்கைகள் இந்த பாதைகளால் போகும். இப்போ காற்று போக வேணுமா இருந்தால் என்ன செய்யணும்? பழையபடி இந்த மூடி திறக்க வேணும். சரியா? மூடி திறந்து அந்த பகுதியால் காற்று போகணும். அப்போ இங்கே வந்து உண்மையாக ஒரு பிரதானமான நல்ல ஒரு உதவி செய்யுது என்னன்னு சொன்னால், இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி, அது நாங்கள் சொல்லலாம் மூச்சுக்குழல் வாயில் மூடி. மூச்சுக்குழல் வாயில் மூடி. இந்த மூடி வந்து என்ன செய்யுதுண்டா, சரியா, இந்த சமிபாட்டு தொகுதி உணவு சமிபாட்டு தொகுதிக்குள்ள போகணும். அப்போ உணவு சுவாச பாதையினுள் செல்லாது. சுவாச பாதையினுள் இந்த பாதைக்குள்ள போகாது. பாதையினுள் செல்லாது. தடுக்கின்றது. செல்லாது தடுக்கின்றது. நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். எது தடுக்கின்றது? இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி. மூச்சுக்குழல் வாயில் மூடி உணவு சுவாச பாதைக்குள்ள செல்லாமல் இருக்கிறது தடுக்குது. ஆனாலும் சில வழியில் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் சில வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஆட்கள் சிரிச்சு கதைப்பாங்க. சிரிச்சு கதைச்சு சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி சாப்பிடக்குள்ள என்ன செய்யமாட்டா, அந்த சிரிக்கிறதுன்றது என்ன, எப்படி சிரிக்கிறோம்? காற்று வழியில் வருது. இப்போ நான் உங்களோட பேசுகிறேன்டா, காற்று என்னோட வெளியில் வராமல் என்னால் பேச இயலாது. ஒரு குழாய் எடுத்து நல்லா ஊதி 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 ஃபுல்லாக காற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அம்மான்னு ஒரு வேர்ட் சொல்லி பாருங்க, முடியுமா? முடியாது. காற்று ஃபுல்லாக ஊதுறோம், உஃப்னு ஊதி 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 ஃபுல்லாக முடிக்கிறீங்க. முடிச்ச அப்புறம் அம்மாண்டா வராது. சரியா? சொல்ல முடியாது. ஏன்னா காற்று வழியில் வரும்போது தான் உங்களோட குரல் நான்கள் அதிர்ந்து ஒலி வழியில் வருது. அப்போ நீங்கள் சிரிக்கும் போது, கதைக்கும் போது, பேசும்போது என்ன செய்யணும்னா அந்த காற்று சுவாச பாதைக்கு தொடர்பு இருக்கு. அப்போ சிரிச்சு கொண்டு நீங்கள் உணவையும் பிடிச்சி விழுங்கினீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்? அதனால் அந்த உணவு வந்து என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே போயிடும். சில வழியில் அந்த போன உணவு வெளியில் வரையிலாமல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அடைச்சிடும். அவர் அப்படியே மூச்சு வெளியில் வரையிலாமல் அடைச்சு அந்த இறைச்சி துண்டோ உணவோ பானோ போய் அடைச்சு அவர் என்ன செய்வார்? இறந்துடுவார். அப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்னதை பற்றி பார்த்துருக்கோம்டா, சமிபாட்டு தொகுதியில் வாய்க்குழிக்குள்ள என்ன மூச்சுக்குழல் வாயினுடைய மூடியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். சரியா?
இனி நாங்கள் மிகுதி பகுதியை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? ஆகவே நன்றி. நாங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்தித்து கொள்வோம். நன்றி.